விஜய் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஆம்புலன்ஸில் சட்டை இல்லாமல் ஒரு பையனை ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றுறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது விஜய் வந்து அந்த பையனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பையன் இருக்க இடத்துக்கு முதுக காமிச்சா மாதிரி முகத்தை திருப்பிட்டார். இது ஒரு சாதாரண நபர் பண்ணால் ஓகே, அவர் கவனிக்கலை பார்க்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் விஜய் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருந்த ஆள். விஜய்க்கு எவ்வளவு கேமரா சென்ஸ் இருக்கும்? நமக்கு சாதாரணமாக இருக்கிற கேமரா சென்ஸை விட விஜய்க்கு எவ்வளோ கேமரா சென்ஸ் இருக்கும்? இங்கே எத்தனை கேமரா இருக்குது, நம்ம இந்த ஆங்கிளில் பார்த்த மாதிரி நின்றோம்னா அந்த கேமராவில் நம்முடைய ஃபேஸ் எப்படி தெரியும், நம்ம ரியாக்ஷன் எப்படி தெரியும், அந்த கேமரா வருதா மூமெண்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்காமலே எப்படி கெஸ் பண்ணுறது, பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி அங்கே பார்க்காம தெரிஞ்சுக்கிறதுங்கிற கேமரா சென்ஸ்லேருந்து லுக்கிங் சென்ஸ்லேருந்து சினிமா ஃபீல்டில் 25 வருஷம் பயணித்த விஜய்க்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். பொதுவான மக்களுக்கு பார்வை இவ்வளோ தான் அப்படின்னா சினிமாக்காரங்களுக்கு பார்வை கொஞ்சம் அகலமாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து நடிக்கிறதையும் தாண்டி உணர்ந்து நடிக்கிற விஷயங்களையும் செஞ்சுருப்பாங்கல்ல. அப்படி ஒரு கேமரா சென்ஸும் லுக்கிங் சென்ஸும் அதிகமாக உள்ள விஜய் எப்படி ஆம்புலன்ஸ் பக்கத்தில் ஒரு பையனை கொண்டு போகிறத கவனிக்காமல் விட்டாருங்கிற ஒரு கேள்வியும் அதுக்கு பதிலும் கிடைக்கல.